உச்சக்கட்ட தீராத மன உளைச்சல். அந்த சீரியல் நடிகை திடீர்னு வீட்ல எடுத்த தற்கொலை முடிவு தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சின்னத்திரை நடிகை திவ்யா கணேசன். தமிழ் சின்னத்திரையில இவங்க ஒரு பிரபலமான சீரியல் நடிகை. ஆரம்பத்துல இவங்களுக்கு சினிமா நடிக்கிறதுக்கு நிறைய ஆசை. அதற்காக நிறைய போராடியிருக்காங்க. நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சினிமாவுல பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அப்போ மாடியில களமிறங்கி ஒரு சில ஆட் ஷூட்டிங், அது போக சோசியல் மீடியாக்குள்ள படு பிஸியா இருந்திருக்காங்க. அப்படி திவ்யா கணேசன் படு பிஸியா நிறைய வருடம் இதற்காக கஷ்டப்பட்டு போராடி இவங்களுக்கு சின்ன திரையில நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த சின்ன திரையிலயும் இவங்களுக்கு விஜய் டிவில நடிச்ச பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு பெரிய பிரபலம் அடையறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சது. அந்த சீரியல்ல ஒரு நல்ல கதாபாத்திரத்துல நம்ம திவ்யா கணேசன் நடிச்சிருப்பாங்க. இதன் மூலியமா பிரபலமான திவ்யா கணேசனுக்கு அந்த சீரியல தொடர்ந்து அவங்களுக்கு சன் டிவில அன்னம் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. சொல்லப்போனா அந்த சீரியலுடைய முக்கியமான கதையே இவங்க தான். ஸோ இவங்க இந்த சீரியல்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த சீரியலுடைய கதையே மூவ் ஆனுச்சு. இந்த சீரியல் ஒளிபரப்பான கொஞ்ச நாட்களே மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பும் அடைஞ்சது. அதே மாரி அதே நேரத்துல விஜய் டிவில மகாநதி சீரியல்லயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ 2 சைடுலயுமே இவங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சது. இதன் மூலியமா தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்த உருவாக்கிக்கிட்டாங்க நம்ம திவ்யா கணேசன். அதுவும் நெகட்டிவ் கதாபாத்திரம். அதன் மூலியமா மக்கள் மத்தியில பிரபலமான இவங்களுக்கு அந்த நேரத்துல விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா கண்டிப்பா நாம ஒரு பெரிய இடத்துக்கு போ முடியும் அப்படின்னு திவ்யா கணேசன் ஒரே நேரத்துல மகாநதி சீரியல்லயும் அன்னம் சீரியலிருந்து விலகுனாங்க. விலகி பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு முக்கியமான டைட்டில் வின்னரா இவங்க செலக்ட் ஆனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய எல்லா விஷயமும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனுச்சு. அந்த அளவுக்கு இவங்களுடைய கேரிங், அது போக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாத்தையும் பார்த்து மக்கள் இவங்களுக்கு ஓட்டளிச்சு இவங்கள அந்த பிக் பாஸ் 9 உடைய டைட்டில் வின்னரா ஜெயிக்க வச்சாங்க. அதன் பிறகு ஒரு வின்னரா வெளியே வந்த திவ்யா கணேசனுக்கு மீண்டும் எந்த சீரியல்ல நடிக்க போறாங்க, இல்ல படத்துல நடிக்க போறாங்களா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தோம். அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அவங்க ஒரு முக்கியமான வெப் சீரிஸ்ல கமிட் ஆயிருக்காங்க. அதுல நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியானுச்சு. ஆனா இந்த வெப் சீரிஸ் ஒரு அடல்ட் வெப் சீரிஸ் அப்படின்னும், அதாவது இஷ் 3 அப்படிங்கிற ஒரு அடல்ட் வெப் சீரிஸ்ல திவ்யா கணேசன் நடிச்சிருக்காங்க. அதுலயும் பெட்ரூம் காட்சியில. ஸோ பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப ரொம்ப படும் கவர்ச்சியான ஒரு சீன்ல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ் முழுக்க அதே மாதிரியான நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதுல திவ்யா கணேசன் இந்த அளவுக்கு ஒரு ஆபாசமா நடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ தமிழக மக்கள் பாதி பேரு அவங்கள ரொம்ப நம்பிக்கையா அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அப்படியாப்பட்ட திவ்யா கணேசன் இந்த அளவுக்கு மோசமா நடிச்சத பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமா கொந்தளிச்சுட்டாங்க. அது போக திவ்யா கணேசன் குடும்பத்தினரே இத பார்த்து திவ்யாவ பயங்கரமா திட்டியிருக்காங்க. அந்த அசிங்கத்த தாங்கிக்க முடியாம பயங்கர மன உளைச்சல்ல இருந்த திவ்யா வீட்ல எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த சின்னத்திரை ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.